ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் ஏரியாவில் தான் இருக்கோம். அவினாசிலிருந்து அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு 2 வேவாக இருந்ததை இப்போ 4 வே ஹைவேஸாக மாற்ற போகிறாங்க. அதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தார்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், தாருக்கான ஜல்லி. இந்த லாரி இப்போ ரைட்டு தான் திரும்ப போகுது. நம்மளும் மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ரைட்டு இந்த ஜங்ஷனில் நம்ம யூட்டர்ன் பண்ணிட்டு போனோம்னா லெஃப்ட்டு திரும்பினா சத்தியமங்கலம் அந்த மாதிரி ஏரியா. ரைட்டு திரும்ப போகிறோம். ரைட்டு திரும்பினா மேட்டுப்பாளையம் போகிற வழி. நம்ம மேட்டுப்பாளையம் போகிறோம். ரைட் சைடில் அன்னூர் பஸ் ஸ்டாண்டு. அவினாசிலிருந்து அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையத்துக்கு 35 கிலோமீட்டருக்கு இந்த ஹைவேஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரமாக இருக்கும். வந்து 262 மரத்தை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதே 262 மரத்தை வைக்கிறாங்க. இதோட 250 கோடியை ஒதுக்கியிருக்காங்க இதுக்காக, இந்த ஹைவேஸ்க்காக. ஹைவேஸ் பண்ணிலாம் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் 16 பாலங்கள் இருக்காமா. இந்த 16 பாலங்களில் இருந்து இன்னும் 6 பாலம் எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. அதில் ஒரு பாலம் பார்த்திங்கன்னா அன்னூரில் கட்டுறாங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு பாருங்கள். பாலம் மேலே நடைபெறுகிறது. நம்ம பார்த்த வரைக்குமே நிறையா லாரி போயிட்டே தான் இருக்குது. ஹைவேஸ் ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். வந்து மேட்டுப்பாளையம் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 வேவாக தான் இருந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு ரோடெலாம் அகலப்படுத்தியிருக்காங்க. நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்களா, முன்னாடி இருந்தே இருக்கான்னு தெரில. நான் அன்னூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3-4 வருஷம் இருக்கும் அன்னூர் பக்கம் வந்து. ஏன்னா லெஃப்ட் சைட்லலாம் ரோடு அகலப்படுத்தியிருக்காங்க. நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம செக் பண்ணல. நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர். நம்ம மேப் போடல. இதில் ஒரே ரோடு தான் மேட்டுப்பாளையம் போகிறக்கு. அன்னூர்லேருந்து பஸ்ஸு போகுது பாருங்கள். தேனி பஸ் போகுது, மேட்டுப்பாளையம் தேனி. இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த லாரிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் சாலை விரிவாக்க பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு.
ரோடு அகலப்படுத்திட்டே இருக்காங்க. வேலை எங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இன்னைக்கு. ரோடு அகலப்படுத்தினான்னா இன்னும் போக்குவரத்து நெரிசல் கம்மியாகி நம்ம திருப்பூர்லேருந்து அன்னூர் வழியாக வந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு டைம் இன்னும் சேவ் ஆகும். சரி, நம்ம வேலை நடக்கிற இடத்துலேருந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹைவேஸ் பாருங்கள், தோட்டத்தை ஒட்டிலாம் போயிட்டுருக்குது. சாலை விரிவாக்க பணிகள்லாம் இங்கே நடந்துருக்கு. டேக் டைவர்ஷன் பஸ் வேறு அங்கேருந்து வேகமாக வந்துட்டுருக்கு. பாருங்க, இந்த நதிகள் போகிறதுக்காக தான் பாலங்கள் 16 பாலத்துலேருந்து இன்னும் 6 பாலம் எக்ஸ்ட்ரா கட்டிகிட்டு இருக்காங்க போல். நமக்கு இங்கேருந்து மேட்டுப்பாளையம் இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குங்க. அதான் மேப் போட்டு செக் பண்ணேன், மண்ணூர் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம திரும்பி அந்த சைடு போகணும், நம்ம சரவணப்பட்டி பார்த்த மாதிரி போகணும். சரி, நம்ம எல்லாத்துக்கும் காட்டிடுவோம், வீடியோ காட்டிடுவோம் அப்படின்னு நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். பாருங்கள், வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. தோட்டத்தை ஒட்டிலாம் நிறையா சாலைகள் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு ரைட் சைடில் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஹைவேஸ் வந்து 35 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தான் வேலையெல்லாம் இருக்கும் போல். இங்கே வேலைகள் நடந்துட்டுருக்கு பாருங்கள், சாலை விரிவாக்கம். இங்கே நதிகளுக்கான பாலம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க கீழே. அது வரைக்கும் தான் வேலை பண்ணியிருக்காங்க போல். இது எந்த இடம், இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணலிங்க. அதுக்கப்புறம் அங்கே புகழூர் வந்திருக்கோம். இப்போ புகழூர் வரைக்கும் வேலை பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம்லாம் வேலை பண்ணலையாட்டுருக்கு. மேட்டுப்பாளையம் வரைக்கும் போய் பார்க்கலாமா? சரி, பார்ப்போம். மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்போ இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. இங்கேயும் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து இது வரைக்கும் ரோடுனா பரவாயில்லையே, 4-வே லைன் வந்துடுதுங்க. அவங்களுக்கு மேட்டுப்பாளையம் வரைக்குமே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இடையில அந்த நதிகள் போகிறதுக்காக பாலம் கட்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல, அந்த புகழூர் தாண்டி மேட்டுப்பாளையம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோடு அகலப்படுத்துகிற வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் நல்லா ரோடு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் 2-வே, அந்த பக்கம் 2-வே, 4-வே லைன். இதை பார்த்துக்குவோம். பஸ்ஸெல்லாம் வேகமாக வந்துட்டுருக்காங்க பின்னாடி.
ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க இந்த பக்கம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ரோடு போட்டு வருவாங்க போல். நம்ம அன்னூர்லேருந்து போயிட்டுருக்கோம். இந்த சாலை போட்டால் இன்னும் ஈஸியாக டச் பண்ணிடலாம் மேட்டுப்பாளையத்தை. மேட்டுப்பாளையத்துலேருந்து போட்டு வந்துட்டுருப்பாங்க போல ரோடு. திருப்பூருக்கு பஸ்ஸு போகுது பாருங்கள் ரைட் சைடில். அதான் மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த புகழூர் வரைக்கும் ஒரு ரோடு போட்டாங்க போலையே. ரோடு அகலப்படுத்தியிருக்காங்க. இப்போ எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம்? குமரன் குன்று வந்திருக்காங்க. இப்போ குமரன் குன்று ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இப்போ இது மேட்டுப்பாளையம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அன்னூர்கிட்ட பார்க்குறப்ப 15 கிலோமீட்டர் இருந்துச்சு. மேப் போடல, ஏன்னா ஒரே ரோடு தான், மேட்டுப்பாளையம் தான் டச் ஆகும். இங்கே ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. சாலை விரிவாக்க பணிகள் வந்து இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்கே ஒரு பாலம் கட்டுறாங்க போல.
இடையில இடையில கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் பண்ணுறாங்க போலயே. மேட்டுப்பாளையத்திட்ட வந்தாச்சா? இங்கே ஒரு பாலம் கட்டுறாங்க போலயே. நதிகள் போகிறதுக்காக தூர்வாரிட்டு இருக்காங்க. வந்து தேராம்பாளையம் வந்துட்டோம். நமக்கு முன்னாடி லாரிகள்லாம் போயிட்டு இருந்து பார்த்தீங்களா இல்லையா? லாரிகள்லாம் இன்னும் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாரிகள்லாம் இன்னும் காணுமே. மேட்டுப்பாளையம் பார்த்த மாதிரி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மரங்களை அகற்றும் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சா? தென் திருப்பதி 4 ரோடுங்க. அது தென் திருப்பதி 4 ரோடு தாண்டி போயிட்டுருக்கோம். நமக்கு வலதுபுறம் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. குன்னூர் 40 கிலோமீட்டர். குன்னூர் போயிடலாமா அப்படியே? இங்கே ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க போல. நிறைய பக்கம் இந்த பாலம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. முன்னாடியே இருந்தது அப்படியே புதுசாக கட்டுறாங்க. நம்ம மேட்டுப்பாளையத்தில் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மேட்டுப்பாளையம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்ப்போம். மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மேட்டுப்பாளையத்திட்ட வந்தாச்சு. அன்னூர்லேருந்து பொங்கலூர் வழியாக மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த தென் திருப்பதி 4 ரோடுன்னு போட்டுருந்துச்சுல, அங்கேருந்து அன்னூர் வரைக்கும் பெரும்பாலான வேலைகள் பண்ணிட்டாங்க. நீ அன்னூர்லேருந்து அவினாசி வரைக்கும் ஒரு நாள் வீடியோ போடுவோம். இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிக்னல் நின்றுருக்கோம். சிக்னல் க்ரீன் சிக்னல் போட்டாங்க. சிக்னல் முடிய போகுது. சிக்னல்லேருந்து பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு போகுது, அதனால் பஸ் ஸ்டாண்டு எந்த பக்கம்னு பார்த்துக்கலாம். முன்னாடி டிராஃபிக் ஆகுதா? பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்துட்டேங்க. பஸ்ஸு போகுது பாருங்கள், லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்டு.